உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கருத்து 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இடம்பெற்றுள்ள ஆசிய ஜோதி கவிதை, அதற்கான ஆழமான விளக்கம், நூலாசிரியர் குறிப்பு, சொல்லும் பொருளும், அப்புறம் இறுதியாக ஒரு நினைவூட்டல் சுற்று என அனைத்தையும் உங்கள் மூளையில் பதிய வைப்பதுதான் இன்றைய நமது இலக்கு. சரி, தொடக்கமாக இந்த நூலின் ஆசிரியர் மற்றும் நூல் குறிப்புகளை பார்த்துவிடலாம். இந்த நூலின் பின்னணியை பார்க்கும்போதே இது எவ்வளவு ஒரு உலகளாவிய படைப்பு என்பது நமக்கு தெரிகிறது. ஆமா, இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தானே? ஆமாம். இந்த ஆசிய ஜோதி நூல் ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய த லைட் ஆஃப் ஆசியா எனும் புகழ்பெற்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. இது புத்தரின் வரலாற்றை கூறும் ஒரு அற்புதமான படைப்பு. உலகெங்கும் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கொண்டு சேர்த்ததில் இந்த ஆங்கில நூலுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. நீங்க சொல்வது முற்றிலும் உண்மை. அந்த உலகளாவிய படைப்ப தமிழின் மரபு கொஞ்சமும் மாறாமல் அழகிய கவிதை வடிவில் நமக்கு தந்தவர் கவிமணி தேசிக விநாயகனார். இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞர். இவருடைய வாழ்க்கையில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவருடைய ஆசிரியர் பணி அனுபவம் தானே? அதேதான். அவர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். 36 ஆண்டுகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இத்தனை ஆண்டுகள் வகுப்பறையில் இருந்த ஒருவருக்கு மாணவர்களின் உளவியல் மிக தெளிவாக தெரிந்திருக்கும் அல்லவா? கண்டிப்பா. எந்த கருத்தை எப்படிப்பட்ட வார்த்தைகளில் சொன்னால் அது மாணவர்களின் மனதில் ஆழமாக பதியும் என்பது ஒரு ஆசிரியருக்கு இயல்பாகவே கைவந்த கலை. அதனாலதான் இந்த பாடல் வரிகள் இவ்வளவு எளிமையாகவும் அதே சமயம் ஆழமான அர்த்தத்தோடும் இருக்கு. அதனாலதான் அவருக்கு வழங்கப்பட்ட கவிமணி என்ற பட்டமும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். அவருடைய அந்த ஆசிரியர் அனுபவம் தான் கடினமான தத்துவங்களை கூட எளிய தமிழில் நமக்கு வழங்க உதவியிருக்கு. தேர்வுக்கு தயாராகும் நீங்க இந்த ஆசிரியர் குறிப்புகளை எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ள ஒரு அருமையான நினைவாற்றல் உத்தியை நாம இப்போ பயன்படுத்தலாம். ஆமா, ஒரு ஷார்ட்கட் மாதிரி. தகவல்களை அப்படியே மனப்பாடம் செய்வதை விட இப்படி ஒரு கதையாக நினைவில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறந்தது. தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்காக அந்த உத்தியை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 36 வயதான கவிமணி ஆசிரியர் எட்வின் அர்னால்டு உதவியோடு ஆசிய ஜோதியை தேடினார். அருமையான உத்தி. இந்த ஒரே வரியில தேர்வுக்கு தேவையான அத்தனை தகவல்களும் வந்துவிட்டன பாருங்க. அவருடைய 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணி, கவிமணி என்ற சிறப்பு பட்டம், எட்வின் அர்னால்டு எழுதிய மூலநூல், அப்புறம் ஆசிய ஜோதி என்ற தமிழ் தலைப்பு என அனைத்தும் இதில் அடங்கும். தேர்வில் ஆசிரியர் குறிப்பு பற்றி எந்த கேள்வி வந்தாலும் இந்த ஒரு வரியை நினைத்து பார்த்தால் போதும், மிக எளிதாக நினைவில் தங்கிவிடும். சரி, இப்போ நாம் கதையின் பின்னணிக்கு வருவோம். புத்தர் நள்ளிரவில் அரண்மனையை விட்டு அரச போகங்களை துறந்து வெளியேறினார் என்று நமக்கு தெரியும். ஆனா திடீரென்று அவர் ஏன் ஒரு யாகசாலைக்குள் நுழைய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வரும். பிம்பிசார மன்னனின் யாகசாலையில் அப்படி என்னதான் நடந்தது? இதை புரிந்து கொள்ள நாம் அந்த யாகசாலைக்கு மானசீகமாக பயணிக்க வேண்டும். இதை படிக்கும் மாணவர்கள் சில முக்கிய குறிப்புகளாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். முதல் காட்சி, பிம்பிசார மன்னன் ஒரு பெரிய யாகத்தை நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த யாகத்திற்காக பலியிடுவதற்காக ஆடுகள் வரிசையாக கொண்டு செல்லப்படுகின்றன. ஒரு பக்கம் அதிகாலத்தின் உச்சத்தில் இருக்கும் மன்னனின் யாகம், மறுபக்கம் எதுவும் அறியாத வாயில்லா ஜீவன்கள். அந்த ஆட்டு மந்தைக்கு நடுவில் ஒரு நெகிழ்ச்சியான மனதை உருக்கும் ஒரு காட்சி நடக்கிறது. ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி அடிபட்டு கூட்டத்தோடு நடக்க முடியாமல் வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வழியே வந்த புத்தப்பிரான் அந்த ஆட்டுக்குட்டியின் வலியை காண்கிறார். ஒரு காலத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளப் பிறந்த இளவரசனாக இருந்தவர் இப்போது இரக்கத்தின் மறு உருவமாக மாறி அந்த ரத்தம் சிந்தும் ஆட்டுக்குட்டியை தம் தோளில் சுமந்து கொள்கிறார். ஆமா, அந்த ஆட்டுக்குட்டியோடு அவர் நேராக மன்னனின் யாகசாலைக்கு செல்கிறார். அந்த யாகசாலையில் ஒரு பேரரசனுக்கு முன்னால் நின்று அவர் அறிவுரை கூறுகிறார். வெறும் அறிவுரையோடு நிற்காமல் நாடெங்கும் காலங்காலமாக நடந்து வந்த அந்த உயிர்கொலையை தடுத்து நிறுத்துகிறார். ஒரு தனி மனிதனின் கருணை ஒரு நாட்டின் சட்டத்தையே மாற்றி அமைக்கிறது. இதுதான் பாடலின் அடிப்படை தளம். இந்த முன்கதை சுருக்கத்திலிருந்து நாம் பாடலின் ஆழத்திற்கு செல்வோம். புத்தர் மன்னனிடம் வைக்கும் முதல் வாதம் உயிரின் மதிப்பு பற்றியது. வாழும் உயிரை வாங்குவது இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், ஆனால் வீழும் உடலை எழுப்புவது ஒரு மன்னனாலும் முடியாத காரியம் என்கிறார் புத்தர். இதை நீங்கள் சற்றே ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். ஒரு உயிரை எடுப்பது என்பது மிக எளிய செயல். ஒரு சாதாரண மனிதனால் கூட ஒரு உயிரை கொன்றுவிட முடியும். ஆனால் இறந்து போன அந்த உடலுக்கு மீண்டும் ஒரு துளி மூச்சுக்காற்றை கொடுக்க முடியுமா? முடியாது.
சகல அதிகாரங்களும் செல்வங்களும் படைகளும் கொண்ட ஒரு மிகப்பெரிய மன்னனாகவே இருந்தாலும் அவனால் ஒரு சிறிய உயிரை கூட உருவாக்க முடியாது. தன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிப்பதற்கு மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்வியை இங்கே புத்தர் எழுப்புகிறார். அது மட்டும் இல்லாம மனிதர்கள் மட்டும்தான் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடுகிறார்கள் என்று மன்னன் நினைக்கக்கூடாது என்பதற்காக ஒரு அழகான உதாரணத்தையும் புத்தர் முன்வைக்கிறார். தரையில் ஊர்ந்து செல்லும் ஒரு சிறிய எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள எவ்வளவு பாடுபடுகிறது பாருங்கள் என்கிறார். ஆமாம், ஆபத்து வரும்போது அது எவ்வளவு வேகமாக ஓடி ஒளிகிறது, அதை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தன் உயிர் மீது தீராத ஆசை உண்டு என்பதை மிக எளிமையாக ஒரு எறும்பின் வழியே உணர்த்துகிறார். அந்த எறும்பின் உதாரணம் மிகவும் ஆழமானது. அடுத்து ஆட்சியின் தகுதி பற்றி பேசுகிறார். ஒரு சிறந்த அரசன் என்பவன் யார்? வாளும் வேலும் பெரும் படையும் கொண்டவனா? இல்லை என்கிறார் புத்தர். நேர்மையான இரக்க மனம் கொண்டவரால் மட்டுமே இந்த பரந்த உலகை முழுமையாக ஆள முடியும் என்பதை, இதற்கு இயற்கையோடு இணைந்த ஒரு அருமையான ஒப்புமையை அவர் சொல்கிறார். மழையால்தான் வயல் பக்குவம் அடைகிறது, மழை பொழிந்தால்தான் நிலம் செழிக்கும். அதுபோல ஒரு மனிதனின் கருணையால்தான் இந்த உலகம் செழிக்கிறது. இரக்கமற்ற இதயம் வறண்ட நிலத்தை போன்றது. இதை நாம் பரந்த கோணத்தில் பார்த்தால், மனிதர்களாகிய நாம் மற்ற உயிர்களையும் தமக்கு சமமாக மதித்து வாழ வேண்டும் என்பதே இதன் மையக்கருத்து. அடுத்ததாக மனிதனின் சுயநலத்தை மிக கடுமையாக விமர்சிக்கிறார் புத்தர். ஆடுகளின் தியாகம் பற்றி பேசுகிறார். காடுமலைகளிலெல்லாம் அலைந்து திரிந்து மேய்ந்துவிட்டு தன் குட்டிக்குத் தரும் அதே பாலை மனிதர்களாகிய நமக்கும் அந்த ஆடுகள் கொஞ்சமும் தயங்காமல் தருகின்றன. நம்மை ஒரு தாயைப் போல பேணிக் காக்கும் அந்த நன்றியுள்ள விலங்கை கொள்வது என்பது எவ்வளவு பெரிய மாபெரும் தீய செயல். ஆமாம், நம்மை நம்பி வாழும் விலங்குகளின் வயிறு எரியும்படி நாம் நடந்து கொண்டால் நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? ஒரு தாயை கொல்வதற்கு சமமான ஒரு செயலை செய்துவிட்டு அதன் மூலம் புண்ணியத்தை தேடுகிறீர்களே என்று அவர் கேட்பது மன்னனின் மனசாட்சியை உலுக்கியிருக்கும். இந்த இடத்தில்தான் புத்தர் கர்மா அல்லது பாவ புண்ணியம் என்ற தத்துவத்தை மன்னனுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறார். மன்னன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? 1000 பாவங்களைச் செய்துவிட்டு ஒரு யாகம் நடத்தி அதில் வாய் பேச முடியாத ஒரு ஏழை ஆட்டைக் கொன்றுவிட்டால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நம்புகிறான். ஆனால் புத்தர் அந்த முட்டாள்தனமான நம்பிக்கையை உடைக்கிறார். ஒருபோதும் அப்படி நடக்காது என்கிறார். ஒருவன் செய்த நன்மையும் தீமையும் அவனை ஒரு நாளும் விட்டுச் செல்லாது. அது ஒரு நிழல் போல அவனை தொடர்ந்தே தீரும். எனவே தீய செயல்களைச் செய்யாதீர்கள், ஆட்டின் உயிரை எடுக்காதீர்கள், இந்த பூமியை நரகமாக மாற்றிவிடும் உங்களின் தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மையாக வாழுங்கள் என்று புத்தர் உறுதியாக கூறுகிறார். இதை கேட்கும்போதே நமக்கு சிலிர்க்கிறதில்லையா? ஆமாம், ஒரு அதிகாரம் படைத்த அரசலுக்கு முன்னால் நின்று இவ்வளவு துணிச்சலாக கருணையை போதித்ததாலதான் அவர் இன்றும் உலகத்தால் கொண்டாடப்படுகிறார். அறமும் கருணையும் கலந்த இந்த வரிகள் தேர்வுக்கு எழுதுவதற்காக மனப்பாடம் செய்ய வேண்டிய வரிகள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் பின்பற்ற வேண்டிய அறநெறிகள். பாடலின் தத்துவார்த்தமான விளக்கங்களை மிகச் சிறப்பாக பார்த்துவிட்டோம். தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு இதை கேட்கும்போது பாடத்தின் முழு பொருளும் மனதில் பதிந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்ததாக தேர்வில் பொருத்துக வகையிலோ அல்லது பொருள் கூறுக வகையிலோ கேட்கப்பட வாய்ப்புள்ள கடின சொற்களை பார்க்கலாம். சரி, நான் வார்த்தையைச் சொல்கிறேன், நீங்க அதற்கான விளக்கத்தை சொல்லுங்க. முதல் வார்த்தை அஞ்சினர். அஞ்சினர் என்றால் பயந்தனர் என்று பொருள். புத்தரை யாகசாலையில் கண்டதும் அங்கிருந்தவர்கள் அவர் என்ன சொல்வாரோ என்று பயந்தனர் என்பதை இது குறிக்கிறது. கருணை, இது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வார்த்தைதான். ஆமாம், கருணை என்பது இரக்கம், மற்ற உயிர்கள் மீது நாம் காட்ட வேண்டிய நிபந்தனையற்ற அன்பு. வீழும். வீழும் என்றால் விழும். வீழும் உடலை எழுப்புதல் என்ற வரியில் வரும் இது இறந்த அல்லது கீழே விழும் உடலை குறிக்கிறது. ஆகாது. ஆகாது என்றால் முடியாது என்று பொருள். ஒரு அரசனால் கூட இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்க முடியாது என்பதை உணர்த்தும் சொல்லாக இது வருகிறது. நீள் நிலம், இதை சற்றே பிரித்து பார்த்தாலே அர்த்தம் புரிந்துவிடும்னு நினைக்கிறேன். சரியாகச் சொன்னீர்கள். நீண்ட நிலப்பரப்பை கொண்ட இந்த உலகம். நீள்நிலம் என்றால் பரந்த உலகம். முற்றும். முற்றும் என்றால் முழுவதும், எல்லாமே அடங்கிய ஒன்று. மாரியம்மன் திருவிழா என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதன் உண்மையான அர்த்தம் என்ன? மாரி என்றால் மழை. மழை பொழிந்தால் வயல் பக்குவம் அடையும் என்பதை விளக்க
புத்தர் பயன்படுத்திய வார்த்தை. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை, கும்பி. கும்பி என்றால் வயிறு. இதை நினைவில் கொள்ள ஒரு எளிமையான நினைவாற்றல் உத்தியை சொல்கிறேன். நீங்க கடும் பசியோடு இருக்கும்போது எனக்கு கும்பி எரியுது என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஆமா, ரொம்ப பசித்தால் அப்படி சொல்வார்கள். கும்பி எரிகிறது என்றால் வயிறு பசிக்கிறது என்று அர்த்தம். எனவே கும்பி என்றால் வயிறு என்று எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அருமையான உத்தி. இது நிச்சயம் தேர்வில் மறக்காது. அடுத்த வார்த்தை பூதலம். பூதலம் என்றால் பூமி, தலம் என்றால் இடம். பூதலம் என்பது இந்த முழு பூமியை குறிக்கிறது. இறுதியாக பார். நாம் கண்களால் பார்ப்பதை குறிக்கும் சொல்லா இது? இல்லை, இங்கே பார் என்பது பெயர் சொல்லாக வந்திருக்கிறது. பார் என்றால் உலகம் என்று பொருள். பாரதிதாசன் கூட பாரடா உன்னை என்று பாடியிருப்பார். இங்கு பார் என்பது உலகத்தை குறிக்கிறது. மிக தெளிவான விளக்கம். பாடலின் கருத்தையும் வார்த்தைகளின் அர்த்தத்தையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் பார்த்துவிட்டோம். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இது தேர்வில் நீங்கள் 100க்கு 100 பெறுவதை உறுதி செய்யும் ஒரு சிறப்பு பகுதி. ஆமாம், இதுவரை நாம் பேசிய அனைத்தையும் தொகுத்து ஒரு நினைவூட்டல் சுற்றாக விளையாடப் போகிறோம். இந்த சுற்றில் பாடத்திலுள்ள அனைத்து தகவல்களும் 40 கேள்விகளாக தொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது உங்களை நீங்களே பரிசோதித்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நான் கேள்விகளை கேட்பேன், நீங்க பதிலை சொல்லுங்கள். நேயர்களாகிய நீங்களும் எங்களோடு சேர்ந்து பதில்களை உங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொண்டே வாருங்கள். முதலில் ஆசிரியர் மற்றும் நூல் தொடர்பான ஒரு சுழற்சியை பார்ப்போம். கேள்வி 1. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. கேள்வி 2. ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. கேள்வி 3. அந்த மூல நூலான லைட் ஆஃப் ஆசியா நூலின் ஆசிரியர் யார்? எட்வின் அர்னால்ட். கேள்வி 4. சரி, ஆசிய ஜோதியை தமிழில் அழகாக மொழிபெயர்த்து எழுதியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 5. கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். கேள்வி 6. கவிமணி தேசிக விநாயகனாரின் காலம் என்ன? அவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கேள்வி 7. தேசிக விநாயகனார் பெற்ற சிறப்பு பட்டம் என்ன? அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் கவிமணி. மிகச் சிறப்பு. முதல் சுற்றை எளிதாக கடந்துவிட்டோம். இப்போது கதையின் பின்னணி தொடர்பான சுழற்சிக்குள் நுழைவோம். கேள்வி 8. எந்த மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? பிம்பிசார மன்னன். கேள்வி 9. அந்த ஆட்டு மந்தையில் அடிபட்டு துடித்த ஆட்டுக்குட்டியை தம் தோளில் சுமந்து சென்றவர் யார்? இரக்கத்தின் உருவான புத்தர் பிரான். கேள்வி 10. முன்கதைச் சுருக்கத்தில் பார்த்தபடி புத்தர் அரண்மனையை விட்டு அரசபோகங்களை துறந்து எந்த நேரத்தில் வெளியேறினார்? நள்ளிரவில் வெளியேறினார். கேள்வி 11. ஆட்டுக்குட்டியைச் சுமந்து கொண்டு யாகசாலையில் நின்ற புத்தர் பிரானைக் கண்டு அங்கிருந்தவர்கள் என்ன உணர்வு அடைந்தனர்? அஞ்சினர், அதாவது பயந்தனர். கதையின் நிகழ்வுடனை பார்த்துவிட்டோம். அடுத்து பாடலின் தத்துவங்கள் மற்றும் கருத்துக்கள் சார்ந்த சுழற்சி. கேள்வி 12. இந்த பரந்த உலகில் உண்மையான நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் என புத்தர் கூறுகிறார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். கேள்வி 13. மனிதனாக பிறந்த ஒருவர் தன் வாழ்வில் செய்யக்கூடாதது எது? தீவினை, அதாவது தீய செயல்களை செய்யக்கூடாது. இதற்கிடையில் இலக்கண பகுதிக்குள் ஒரு சின்ன ரவுண்டு போய் வரலாமா? தேர்வில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கட்டாயம் வரும். கேள்வி 14. எளிதாகும் என்பதை எப்படி பிரித்து எழுதுவீர்கள்? எளிது கூட்டல் ஆகும். கேள்வி 15. பாலையெல்லாம் என்பதை பிரித்தெழுதுக. பாலை கூட்டல் எல்லாம். கேள்வி 16. இனிமை கூட்டல் உயில், இதை சேர்த்து எழுதினால் என்ன கிடைக்கும்? இன்னுயிர். கேள்வி 17. மலை கூட்டல் எலாம், இதை சேர்த்து எழுதுக. மழையெல்லாம். அருமை. இலக்கணத்திலும் முழு மதிப்பெண் உறுதி. மீண்டும் பாடத்தின் மைய கருத்துக்களுக்கு வருவோம். கேள்வி 18. சகல அதிகாரம் படைத்த ஒரு அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது என புத்தர் வாதிடுகிறார்? இறந்த உடலுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பது அரசனாலும் முடியாத செயல். கேள்வி 19. அப்படியானால் இந்த மண்ணில் எவருக்கும் மிக எளிதான செயல் எது? வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு உயிரை வாங்குவது, அதாவது உயிரை கொல்வது எளிதான செயல். கேள்வி 20. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடும் சிறிய உயிரினம் எது என புத்தர் சுட்டிக்காட்டுகிறார்? தரையில் ஊர்ந்து செல்லும் சிறிய எறும்பு. பாதி கேள்விகளை தாண்டிவிட்டோம். உங்கள் கவனம் சிதறாமல் இருக்கட்டும் நேயர்களே. கேள்வி 21. ஒரு வறண்ட வயல் பக்குவமடைந்து செழிக்க காரணம் என்ன? மாரி, அதாவது மழை. கேள்வி 22.
மழை வயலை செழிக்க செய்வது போல இந்த பரந்த உலகை முழுமையாக ஆளத் தகுதியானவர் யார்? நேர்மையான இரக்க மனம் கொண்டவர். கேள்வி 23. காடு மலையெல்லாம் சுற்றி வந்து மக்கள் அனைவருக்கும் தன் பாலை தரும் நன்றியுள்ள விலங்கு எது? ஆடு. கேள்வி 24. 1000 பாவங்கள் செய்த ஒருவர் தன் பாவம் தீர ஒரு ஆட்டை கொன்றால் அந்த பாவம் தீருமா? ஒருபோதும் தீராது. பாவம் கொலையால் அழியாது. கேள்வி 25. அப்படியானால் ஒருவரை விட்டு அவர் நிழல் போல ஒரு நாளும் விலகாதது எது? அவர் வாழ்வில் செய்த நன்மையும் தீமையும் அவரை விட்டு விலகாது. கேள்வி 26. எதை விட்டு பிழைக்க வேண்டும் என்று புத்தர் ஆணித்தரமாக கூறுகிறார்? இந்த பூமியை நரகமாக்கும் தீய புத்தியை விட்டு பிழைக்க வேண்டும். மிக அருமையான பதில்கள். இப்போது சொற்பொருள் பகுதியிலிருந்து சில விரைவான கேள்விகள். இதை நாம் முன்பே பார்த்தோம். உங்கள் நினைவாற்றலை சோதிக்கும் நேரம் இது. கேள்வி 27. அஞ்சினர் என்பதன் பொருள் என்ன? பயந்தனர். கேள்வி 28. கருணை என்பதன் பொருள்? இரக்கம். கேள்வி 29. வீழும் என்பதன் பொருள் என்ன? விழும். 30வது கேள்வி. ஆகாது என்பதன் பொருள் என்ன? முடியாது. கேள்வி 31. நீள்நிலம் என்பதன் பொருள்? பரந்த உலகம். கேள்வி 32. முற்றும் என்பதன் பொருள்? முழுவதும். கேள்வி 33. நாம் முன்பு ஒரு நினைவாற்றல் உத்தியை பார்த்தோமே, கும்பி என்பதன் பொருள் என்ன? வயிறு. கேள்வி 34. பூதலம் என்பதன் பொருள்? பூமி. கேள்வி 35. பார் என்பதன் பொருள் என்ன? உலகம். கடைசி 5 கேள்விகள். முழு கவனத்தோடு வாருங்கள். பாடத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். கேள்வி 36. புத்தரின் இந்த ஆழமான அறிவுரையை கேட்ட பிம்பிசார மன்னன் இறுதியில் என்ன செய்தான்? மனம் திருந்தி நாடெங்கும் நடந்து வந்த உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினான். கேள்வி 37. இரக்கம் என்பது எத்தகைய பண்பு என புத்தர் இந்த உலகிற்கு உணர்த்துகிறார்? அதுவே மனித குலத்தின் தலை சிறந்த பண்பு. அதுவே உலகை வாழ வைக்கிறது. கேள்வி 38. தம்மை நம்பியிருப்பவர்களின் வயிறு எரியும்படி, அதாவது கும்பி எரியும்படி நடந்தால் என்ன விளைவு ஏற்படும்? அப்படி செய்பவர்களுக்கு வாழ்வில் ஒருபோதும் நன்மை வராது. கேள்வி 39. யாரை உங்களைப் போல் நேசிக்க வேண்டும் என இந்த பாடம் நமக்கு அறிவுறுத்துகிறது? உலகத்தில் உள்ள பிற உயிர்கள் அனைத்தையும் நம்மைப் போலவே நேசிக்க வேண்டும். இறுதி மற்றும் 40வது கேள்வி. மனிதர்கள் மற்ற உயிர்களோடு எப்படி வாழ வேண்டும் என புத்தர் கூறுகிறார்? பிற உயிர்களுக்கு துன்பமின்றி அவற்றுடன் மகிழ்வோடு சேர்ந்து வாழ வேண்டும். மிகச்சிறப்பு. ஒரு பெரிய பாடத்தை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து அதன் பின்னணியை பேசி 40 வினாக்களாக மாற்றி பார்த்துவிட்டோம். தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு இந்த விரிவான தேடல் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்கும் என நான் முழுமையாக நம்புகிறேன். புத்தரின் கருணை முதல் கவிமணியின் எளிமையான வரிகள், இலக்கணம், சொற்பொருள் என எதையும் நாம் விட்டு வைக்கவில்லை. இதை நீங்கள் தேர்வில் எழுதும்போது வெறுமனே புத்தர் அறிவுரை கூறினார் என்று எழுதுவதை தாண்டி அந்த அறிவுரையின் ஆழத்தை புரிந்து எழுதுவீர்கள் என நம்புகிறேன். கண்டிப்பாக. மேலும் இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புகிறது. நாம் தேர்வுக்காக மனப்பாடம் செய்து மதிப்பெண் வாங்குவது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இந்த பாடம் நம் நிஜ வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது? ஒரு சிறிய எறும்பு கூட தன் உயிரை காக்க போராடும்போது அதை நசுக்கவோ துன்புறுத்தவோ நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று பார்த்தோம். அப்படியானால் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், நாம் உடுத்தும் உடைகள் அல்லது நாம் உண்ணும் உணவுகள் மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை மறைமுகமாகவாவது தருகிறதா என்பதை நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். கற்றலின் உண்மையான நோக்கமே அது நம் அன்றாட செயல்களில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்துவதுதான். இது நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து. கல்வியை வெறும் புத்தகத்தோடு நிறுத்தாமல் அதை எப்படி வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்பது, சக உயிர்களை எப்படி மதிப்பளிப்பது என்பதை அழகாகச் சொன்னீர்கள். இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய நமது தேடலை நிறைவு செய்வோம். உங்களின் வரவிருக்கும் தேர்விலும் அறம் சார்ந்த உங்கள் வாழ்க்கையிலும் மாபெரும் வெற்றி பெற எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.